அவங்க வந்து இன்னைக்கு நல்லா அற்புதமாக நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு இன்னைக்கு நல்லா வந்து டான்ஸ் ஆடி இன்னைக்கு சூப்பராக உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுடைய காரியங்கள் பார்க்கும்போது ஒரு நைட்டு ஒன்று போட்டுக்கின்னு நம்ம அவங்க ஒரு இது மாதிரி இருக்குது. அவங்க வீட்டு வாசலாண்ட எப்போ பார்த்தாலும் ஒரு நைட்டி போட்டு ஒரு பாய் போட்டு பார்த்துன்னு கிடக்கும். நான் நினச்சின்னு போகும்போது வரும்போது நான் யோசித்தேன், ஸோ சில்லறை நேரம் கொடுத்துட்டு போகலாம் ஏதாவது கூட நான் யோசித்தேன். உண்மையாக இப்படிலாம் நான் யோசித்தேன். ஏன்னா அவங்களுடைய மனநிலை அப்படி இருந்துச்சு. நான் பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான் நினைப்பேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல அப்படின்னு. அப்படிதான் அவங்களுடைய பலவீனங்கள், அந்த இருதயத்தில் அந்த வியாதி அவர்களை அப்படி ஒடுக்கி பிசாசு என்ன பண்ணா நிமிர முடியாத அளவுக்கு அவர்களை உயர்த்த விடாதபடிக்கு, அவர்கள் நிமிர முடியாதபடி பிசாசு தந்திரமா அவர்களுக்குள்ள பலவீனத்தை கொடுத்து அப்படியே படுக்க போட்டு வச்சிருந்தான். வேதத்துல லாசரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. லாசருன்னு பார்த்தீங்கன்னா அவரு சில காரணத்தினால மரித்து 3 நாள் அவரை அடக்கம் பண்ணப்பட்டார்கள். லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு அவர்கள் சில நாட்கள் ஆன பேரு அவருடைய சகோதரர்கள் சொல்றாங்க, இயேசு ரொம்ப லாசருக்கு ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர். லாசரு என்கிற ஒரு சகோதரனுக்கு இயேசு ரொம்ப நெருங்கிய நண்பர். நெருங்கிய நண்பர் இறந்துட்டாரு. இறந்து ஒரு 3 நாட்கள் ஆகுது. ஆனா இந்த இயேசு வந்து ஏன் அவர் நண்பனை வந்து எல்லாருக்கும் உயிர் கொடுக்குறாரு, எல்லாருக்குமே சுகம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் அற்புதம் செய்யறாரு. ஆனா நெருங்கிய நண்பர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு ஏன் வந்து ஆண்டவர் சுகம் கொடுத்து ஏப்பல அவரை சுகமாக்கல என்ற அவர்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒரு ஓட்டம் இருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது. கிட்டத்தட்ட 4 நாட்கள் கழித்து வராரு. வந்து மரித்து போன லாசரை சடலத்துல போட்டு அடக்கம் பண்ணி அவரை புதைச்சிட்டாங்க. 2 நாள் 3 நாளே உடம்பு ஒரு மாதிரி ஆகிடும். 4 நாட்கள் ஆகி நாற்றம் தான் அடிக்கும். இயேசு வரும்போது அந்த சகோதரிகள்லாம் சொல்றாங்க, நீங்க அங்கே போவாதீங்க, மரித்த நாட்கள் ஆகி அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, வாங்க போகலாம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா மரித்து போன இருந்த லாசருவை ஒரே ஒரு வார்த்தையினால, லாசருவே நீ எழுந்து வான் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. மரித்து போன லாசருவை கர்த்தர் ஜீவனோடு எழுப்பி அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் வாழ வைத்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர் கூட ஒரு மரித்து போன சூழ்நிலையில தான் இருந்தார்கள். எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் இவளோட கதை, இது முடிஞ்சிச்சு, இனி வசந்தி என்கிற ஒரு பேர் பூமியில கிடையாது. நிறைய பேர் அவருடைய உறவினர்களையோ சொந்தத்திலையோ அவளுடைய எல்லாருடைய பேக்ரவுண்ட்ல இருக்க, அந்த மகளுடைய பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லாருமே அந்த மகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா தான் நினைச்சிருப்பாங்க. ஏதோ போனா போது இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க தவிர. ஆனா இன்னைக்கு அந்த மகளுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து இன்னைக்கு யாரெல்லாம் அவன் மரித்து போயிடுவா நினைச்சார்களோ அவங்க முன்னாடி அவன் உயிரோடு கர்த்தர் வாழ வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள ஒரு சாட்சியை நீங்க கேட்டிருக்கிறீங்க. அவர் பச்சைபாதம் பார்க்காதவர். அவர் நம்பினா பணக்காரனுக்கு மட்டும் தெய்வம் இல்லை, அவர் ஏழைங்களுடைய தெய்வம். நல்லா வசதி பத்தவங்க, நல்லா பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தெய்வம் இல்லை, அவர் இல்லாதவர். அதனால வேதம் சொல்லுவது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷன் பாவத்தோட வாழ்ந்து மரித்து போனாலும் அந்த மரணத்தை என் தேவன் விரும்புவது கிடையாது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகராஜன் சந்தோஷப்படுகிறதா? ஒரு ஆத்மா மனம் திரும்பும் போது உன் வீட்டார் சந்தோஷப்படுமா? ஒருத்தர் நல்லா குடிச்சு நிற்கிறானா திடீர்னு அவன் திருந்திட்டானுங்க உடனே சொல்லுவாங்க சொந்தக்காரன் வந்துடா, எத்தனை நாள் இருக்கமோ? ஒரு 10 நாள் இருப்பாரா? ஒரு 5 நாள் இருப்பாரா? இல்ல ஒரு 4 நாள் இருப்பாரா? இதுதான் வரும் தவிர ஒரு மனுஷன் திருந்திட்டானேன்ற அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருந்தா வயிற்று வாயிலாச்சுங்கிற கூட்டம். ஒருத்தர் நல்லா ஆயிட்டானா போதும் உடனே வயிற்று வாயிலாச்சு, ஐயோ எப்படி குடியை நிறுத்தணும், எப்படி இந்த போதை நிப்பாட்டணும், எப்படி கடன் வாங்காம போனோம், எப்படி இந்த வீடை காட்டணும், எப்படி பில்டிங்கை காட்டணும், இதை சொல்லியே புலம்பி நிறைய பேர் வச்சு அடக்கம் பண்ண காலம் இது. வேதம் சொல்லுது, கடைசி காலம், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ சந்தோஷமா இருக்கும். ஆனா என் இயேசு சொல்லுகிறாரு, மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பின என் தேவன் சொல்லுகிறார், அந்த மகளை, அவர் மரித்து போன சூழ்நிலையில் இருந்த அந்த மகளை இன்னைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். அன்பான சகோதரி, அவர் உங்களுக்கும் சுகம் கொடுக்கிறவர், அவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவர், அவர் உங்களையும் உயர்த்துகிறவர். இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, அவர் பொண்ணு கேட்கல, பொருள் கேட்கல, ஆஸ்தி கேட்கல, அந்தஸ்து கேட்கலங்க, ஒண்ணுக்குமே சம்பந்தம் இல்லாம ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த கெட்டு போய் இருக்கிற இந்த இருதயத்தை தாங்க கேட்கிறாரு. அந்த இருதயத்துல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாயா? அந்த இருதயத்துல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாயா? நான் வந்து தங்குறதுக்கு எதுக்கோ இந்த இருதயத்துல இடம் கொடுக்கிறோம். ஆனா இந்த இயேசுக்கு ஒரு வாட்டி உங்க இருதயத்துல இடம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க போராட்டங்கள் மாறும். என் இயேசு உங்களை ரட்சிப்பார், என் இயேசு உங்களுக்கு வாழ்வளிப்பார், என் இயேசு உங்களுக்கு சுகமளிப்பார்.
எங்க அன்பான சகோதரனே, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி அப்படியே நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகுதிக்காக ஜெபிக்கிறோமப்பா. இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் குடியிருக்கிற வசிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதியோர்கள், இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், அதாவது இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எனக்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மா அழிந்து போய்கொண்டே இருக்கிறது. எனக்கு 20 வயசு பையன், இன்னைக்கு குழந்தை பிறந்து 20 வயசு 25 வயசு தொடர்ந்தா ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசு வாழ்ந்த ஜனங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் மினிமம் ஒரு 30 தாண்டினா அவ்வளவு கடினமா இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியை இயேசுவின் நாமத்தினால இந்த பகுதியை இயேசுவின் பகுதியை மாற்றுவதாக, இயேசுவின் ஆண்டவரை தெளிவாய் மாறுவதாக, இயேசுவின் தொகுதியாய் மாறுவதாக, இயேசுவின் ஜனங்களாய் மாறுவதாக. இயேசுவின் ரத்தத்தினால இந்த பகுதியில் இருக்கிற எல்லா தற்கொலை ஆவிகளை, இச்சையின் ஆவிகளை, ஆண்டவரே போதையின் ஆவிகளை, ஆண்டவரே தற்கொலை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இந்த பகுதியை நீங்க படுத்த ஆண்டவரே. குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியை, சந்தேகத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவியை, விபச்சாரத்தை ஏற்படுத்துகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால அவன் தலையை நசுக்கிற இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ஒரு ஆவிகளை தொடாதபடி ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஜனங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதரர்களே,